மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவுப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட தும்பங்கேணி பிரதேசத்தில் திடீரென மின்னொழுக்கு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பதிவாகியுள்ளது. இந்த பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வீடொன்று மின் கசிவினால் தீப்பற்றி எரித்ததாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவ இடத்திற்கு போரதீவுப்பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன், உபதவிசாளர் கயசீலன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் அனோஜன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்பிரதேசத்தில் அடிக்கடி மின் கசிவு ஏற்படுகின்றமை தொடர்பில் விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என தவிசாளர் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவள்ளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நான் ஓடி வர நேரம் வீடு வந்து கூப்பிட்டாங்க. ஓடி வர நேரம் வீட்டிலேருந்து சாமான் முடியும் பற்றிக்கு ஒரு சாமானியம் இல்லை முழுவதும் அரிஞ்சிது. நாங்கள் போய் பொறிச்சது இண்டி ஓடிட்டு வந்துட்டோம். என்னென்னாலும் பார்க்குறாங்க வந்து பார்த்து வந்து நடவடிக்கை எடுங்க, உதவி செய்கிறதுக்கு வந்து உதவி செய்தாங்க. இங்கே வந்து எங்களோட வட்டாரத்தில் இதோட 2வது மின் இணைப்பில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்பு மக்களிடையே தெளிவான அறிவின்மையும் மின்சாரத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியாமையும் ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுகிறது. அந்த வகையில் இனி எதிர்வரும் காலங்களில் நமது போரதீவுப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட அனைத்து வட்டாரங்களும் கிராமத்துகளிலையும் இவ்வாறான மின் இணைப்பில் ஏற்படுற பாதிப்புகளை எவ்வாறு கையாள முடியுமோ அதை நாங்கள் அந்த இணைப்பில் ஏற்படுற பாதிப்பை மக்களுக்கு தெளிவூட்டணும். எவ்வாறு அதை மின்னை பயன்படுத்தணும், அதில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் என்றதை போரதீவுப்பற்று பிரதேச சபை தவிசாளர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். என்னென்றால் இனிவரும் காலங்களில் விழிப்புணர்வு ஒரு கருத்தரங்கு மாதிரி எங்களுடைய வட்டாரம் மற்றும் ஏனைய வட்டாரங்களிலையும் இணைத்து நடத்துவது மின்சார சபையோடு கதைத்து விட்டு அதுக்கு ஒரு தீர்வு தருவதாக உறுதியளிக்கிறார். இனிவரும் காலங்கள் இவ்வாறான பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக எமது போரதீவுப்பற்று பிரதேச சபையும் அதன் உட்பட்ட எமது உறுப்பினர்களும் பெரும் பாடுபடுவார்கள் என்பதனை உறுதியளிக்கிறோம். நன்றி.